அந்த மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இத்தனை ப்ராசஸையும் கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால்தான், அதனால்தான் ஆத்ம ஞானத்தை யாரும் உடனே பெற முடியவில்லை. ஸ்ரீ ரமணரை போன்று, சுவாமி விவேகானந்தரை போன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போன்று, சிவானந்தரை போன்று சிலர் அந்த அந்த பிறவியிலே பெற்றுவிட்டார்கள் என்றால் மறுபடியும் மரபணு திறனின் மூலம்தான் பெற்றார்கள். நாம் ஏன் இதை விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கிறோம் என்றால், அறியாமை நீங்கிவிடும் என்றால் எப்படி நீக்குவது? அப்பொழுதுதான் நம்முடைய வேதாந்தம் வழிக்கு வருகிறது. அங்கே வழிகளை நமக்கு சொல்லுகிறது. அங்கேதான் குருவையும் சிஷ்யனையும் சேர்க்கிறது. இப்போ நம்ம வேதாந்தம் சொல்லுவதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய அறியாமையை எப்படி நீக்குவது? அவன் இப்படியெல்லாம் இருந்து வருகின்றானே, எதில்? மரபணு ரீதியாக இருந்து வருகின்றான், சூழலின் ரீதியாக இருந்து வருகின்றான், அவனுடைய உள்வாங்குதல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் கடக்க வேண்டுமே. அப்பொழுது அவனுக்கு அந்த குருவாக அமைக்கிறவர், நீங்கள் நேரடியாக அறியாமையை எடுத்துவிட்டு நேரடியாக இன்றைக்கி சிம் கார்டு போடுவது மாதிரி ஆத்ம ஞானத்தை போட்டுவிட முடியாது. உதாரணமாக சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே வைத்துக்கொள்வோம், பல ஆயிரக்கணக்கான மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மாடி கட்டடங்கள் இருக்கிறது. மிக திறமை, தொழில்நுட்பம் அத்தனையும் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுக்க சிந்தனைக்குரிய பணமெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஆத்ம ஞானியாக மாற முடியுமா என்று மட்டும் கேட்டு பாருங்கள். ஆக ஆத்ம ஞானம் வந்துவிட்டால் இவைகள் எல்லாம் போய்விடும் என்று ஆதிசங்கரர் சொல்லுவதில் 100க்கு 100 ஒன்று இருக்கு. ஏனென்றால் ஆத்ம ஞானம் வருவது முக்கியம்தான், எப்படி வர வைப்பது அங்கே தான் நம்ம சிந்திக்கணும். அதனால தான் இந்த விஞ்ஞானம் எப்படி வர வைப்பது. ஒரு மனிதன், அவன் மனிதனுக்குள்ளே எத்தனை விதமான அறிவு இருக்கிறது, எவ்வளவு சூழல் இருக்கிறது, எவ்வளவு எண்ணங்கள் இருக்கிறது. மனோநாசம் என்று நாம் பேசுகின்றோமே, அந்த மனோநாசத்தை எப்படியெல்லாம் செய்வது என்பதை பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு மனிதனுமே, நன்றாக நினைத்து பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனுமே தனித்தனியானவாக இருக்கின்றானே, அப்புறம் ஏன் ஆத்ம அனுபூதி எல்லோரும் பெற முடியவில்லை என்று கேட்கும்போது நமக்கு கிடைத்த அறிவியல் பூர்வமான விடையைத்தான் இப்போது நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இவர்கள் அத்தனை பேரும் பெற முடியுமா என்ற கேள்விகள் வருகிறது. முடியவே முடியாது. ஏன் முடியாது? ரொம்ப முக்கியமாக, இதுவரை முடிந்திருக்கிறதா? இத்தனை கோடி பேர் இருக்கிறார்களே, முடிந்திருக்கிறதா? இல்லையே. ஏன் முடியவில்லை? பூர்வ ஜென்மா என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? இல்லையே. எப்படி இவருக்கு மட்டும் வந்தது? ரமணருக்கு வந்திருக்கிறது, ரமணுடைய சகோதரருக்கு வரவில்லை. விவேகானந்தருக்கு வந்திருக்கிறது, விவேகானந்தருடைய சகோதரருக்கு வரவில்லை. புத்தருக்கு வந்திருக்கிறது, புத்தருடைய சகோதரருக்கு. ஆக இந்த பூர்வ ஜென்மா என்பதை நாம் கொஞ்சம் அப்படியே அறிவியல் ரூபமாக புரட்டி போடுகிறோம். நிச்சயமாக மரபணுதான். ரைட். அப்போ மரபணு ரீதியாக ஒருவன் வருவதற்கு இருப்பவனை நீங்கள் என்ன நினைத்து விடுகிறீர்கள்? கடவுள் அவதாரம் என்று நினைத்து விடுகிறீர்கள். மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் ஏன் வர முடியவில்லை என்பதை பார்க்கும்போது 110 கோடியாக இருக்கட்டும், 200 கோடியாக கூட இந்திய ஜனத்தொகை மாறும்போது கூட நீங்கள் ஆத்ம ஞானிகளை 10 ஊருக்கு அல்லது 10 தமிழ்நாட்டில் ஒரு 500 ஆத்ம ஞானிகள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் விரல் விட்டு சொல்லிவிட முடியாது. ஸ்ரீ ரமணருக்கு பிறகு இங்கே எத்தனை ஆத்ம ஞானிகள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆத்ம ஞானிகளை பார்க்க முடியாது. ஆத்மபோதம் என்பதை நாம் மாதிரி விளக்குவர்களை பார்க்கலாம். தத்துவ போதத்தை இன்னும் அழகாக சொற்பொழிவாற்றுபவர்களை பார்க்கலாம். விவேக சூடாமணியை பிரித்து பிரித்து புலமையினாலும் பண்டித்தியத்தினாலும் அழகாக பல கதைகளோடு உங்களுக்கு சொல்வதை பார்க்கலாம். ஆனால் ஆத்ம ஞானம் என்பது என்ன? ஏன் அதை அடைய முடியவில்லை? அப்படி என்றால்
இவ்வளவு அறியாமைகளையும் மாயைகளையும் வைத்துக்கொண்டு எப்படி அடைவது? அறியாமையோடும் மாயையோடும் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். அவரவர்களுக்கு தகுந்த அறியாமை ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. காமனாக பொதுவாக அறியாமை என்று சொல்லிவிடக்கூடாது, பொதுவான மாயை என்று சொல்லிவிடக்கூடாது. ஒருவருக்கு மாயை போன்று தெரியும், ஒரு நம்பிக்கையே அவருக்கு மாயையாக இருக்கும். ஒருவருக்கு மூட நம்பிக்கையே மாயையாக இருக்கும். ஒருவருக்கு அஸ்ட்ராலஜி பார்ப்பதிலே அவருக்கு ஒரு மாயையாக இருக்கும். ஒருவருக்கு சாமி கும்பிடுவதிலே ஒருவருக்கு மாயையாக இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தீர்க்கமாக தெரிந்து கொள்ளுங்கள், அறியாமை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய பகுதியை ஆக்கிரமிக்கக்கூடிய மாபெரும் ரகசியம் யார் கையில் இருக்கிறது என்றால், பெற்றோர்களிடம் 100 மடங்கு இருக்கிறது. அதே 100 மடங்கு ஆசிரியர்களிடம் இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நீங்கள் என்ன செய்தாலும், எப்படி செய்தாலும், எங்கே ஓடினாலும் நிச்சயமாக நீங்கள் பெறவே முடியாது. எப்படி முயற்சி செய்தாலும் அந்த குழந்தை படிப்பில் கூட கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் வந்துவிடும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் வந்துவிடும். ஆனால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. ஏனென்றால் அந்த குழந்தை எதிலெல்லாம் அறியாமையில் இருக்கிறதோ, மாயையில் இருக்கிறதோ, மூட நம்பிக்கையில் இருக்கிறதோ, பயத்தில் இருக்கிறதோ, கவலையில் இருக்கிறதோ, அச்சத்தில் எத்தனை வகைகள் அச்சங்களில் இருக்கிறதோ, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறதோ, அவ்வளவையும் நீக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நீக்க வேண்டும் நண்பர்களே. அறியாமையை உடனே நீக்கிவிட முடியாது. இப்போ ஆத்மபோதத்தை படிக்கும்போது நமக்கு என்ன வருகிறது? அறியாமையை நீக்கிவிடணும். சரி, எப்படி நீக்குவது? அந்த கான்செப்டை பிடிச்சோம்னா தான் நம்ம ஆத்மபோதத்தை உணர முடியும். நம்முடைய ஆய்வின்படி எப்படி நீக்குவது? அப்படி என்றால் இன்றைக்கு இத்தனை லட்சம் கோடி கணக்கான பேர் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் ஆத்மஞானியாக மாற வேண்டும் தானே? முடியவில்லையே. ஏனால் அவர்களுக்கு தெரியாதா இவ்வளவு பணம் சம்பாதிக்க தெரிகிறது, இவ்வளவு பெரிய உலகளாவிய புகழை பெற முடிகிறது, ஒரே நேரத்தில் பல 1000 கோடிகளை கூட செலவழிக்க முடிகிறது. நீ ஆத்ம ஞானியாக மாற முடியுமா? முடியாது. ஏனென்றால் அந்த நிலையைத்தான், இதை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால், ஆதிசங்கரர் சொல்லியதில் அத்தனை உண்மை இருக்கிறது. அறியாமை முழுவதுமாக செல்ல வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், அகங்காரம் அழிக்கப்பட வேண்டும். என்ன சொல்லி வருகிறார் என்றால், நீங்கள் திருப்பி பாருங்கள், உங்களுடைய எண்ணங்களெல்லாம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். அந்த முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அது எப்படி? எண்ணம் இல்லாமல் இயங்குவதா? இல்லை. ஒவ்வொரு நொடியும் நண்பர்களே, விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் விழிப்பு நிலையிலேயே எண்ணம் வரும். விழிப்பு நிலையிலேயே, செயல் நிலையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் அகங்காரம் வரும். ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதுமே இந்த இரண்டிலிருந்து மாற முடியாது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உணர்வு வந்து விடுகிறதோ, எண்ணங்கள் எழுந்து விடுகிறதோ, மூளையினுடைய உத்தரவிற்குள் இந்த நரம்புகள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறதோ, அதில் பசி, காமம், வலி, மானம், ஈகோ என்று சொல்லுகிறார்கள், அவ்வளவும் கலந்து ஒன்றோடொன்று உருவாகி உங்களுக்கு தொடங்கிய சில வினாடிகளில் உங்களுக்கு மறுபடியும் எங்கே வந்து விடுகிறீர்கள்? பொறிகளின் புலன்களின் ஆக்கிரமிப்பிற்கு வந்து விடுகிறீர்கள். அப்பொழுது அந்த எண்ணம் ஆக்கிரமிக்கிறது. அப்பொழுது அதையும் கடந்து, அதற்குத்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறோம், அதை கடக்க வேண்டுமென்றால் குழந்தையின் பருவத்திலிருந்து, பிறந்த குழந்தையின் பருவத்திலிருந்து நீங்கள் பிரம்மச்சாரியமாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அந்த குழந்தைக்கு அறியாமை ஏறிவிடாமல், இந்த இயலாமை ஏறிவிடாமல், புரியாமை ஏறிவிடாமல், மாயை ஏறிவிடாமல் இருக்கக்கூடிய 2 காம்போனன்ட், ஒன்று பெற்றோர், இன்னொன்று ஆசிரியர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். ஆசிரியர்கள் அனைவரும் எந்த பிள்ளைக்கு அறியாமையை நீக்குகிறார்?